Hi guys, good afternoon. So, இன்னைக்கு today's energy என்னன்னு பார்க்கலாம். 8 of Pentacles. 8 of Pentacles அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா undeviated focus in work. எங்க நீங்க ஃபோக்கஸை போடுறீங்களோ அங்கதான் உங்க முழு கவனம் போகுது, அங்கதான் இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும். அந்த எதுக்கான ஃபோக்கஸோ அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகேயா? ஸோ உங்க ஃபோக்கஸ் அப்படிங்கிறது பின்னாடி இருக்க இன்டென்ஷன் என்ன, உங்க ஃபோக்கஸ் எதுக்காக, யாருக்காக, எதன் மேல, எவ்வளவு அன்டிவியேட்டடா இருக்கு அந்த ஃபோக்கஸ், எவ்வளவு கான்சென்ட்ரேஷனோட இருக்கு அந்த ஃபோக்கஸ், இதெல்லாம் தெரிஞ்சு ஆழ்ந்து கவனம் செலுத்தி ஃபோக்கஸை ஒரு இடத்துல போடுங்க. ஏன்னா வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அந்த எனர்ஜி அண்ட் டைம். ஓகேயா? உங்களுக்கு உண்மையிலேயே அது தேவை, அதைத்தான் நீங்கள் ரியாலிட்டியில் வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனை அதில் போடுங்க. அப்படி அது இல்லை வேற ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை போடுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப நேரம் இதுலேயே உட்காந்துட்டு இருக்காதீங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் அப்படி தான் இருந்தேன். கவர்மெண்ட் ஜாப்னு நினச்சேன். 9 to 5 போய் ஒர்க் பண்ணி பார்த்தேன். கவர்மெண்ட் ஜாபு கிடச்சிச்சு. ஒரு 1 வீக் தான் ஒர்க் பண்ணேன். அப்பயே தெரிஞ்சு போச்சு என்னால் கவர்மெண்ட் ஜாபில் இருக்க முடியாது, ஒர்க் பண்ண முடியல, எனக்கு பிடிக்கல. மென்டலாக ஐ ஃபெல்ட் வெரி இரிட்டேட்டட், வெரி அன்கம்ஃபர்டபுள். ஓகே, அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நான் ஒரு 1 year 2 years எஃபர்ட் போட்டிருப்பேன் பாருங்க, ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன். ஏன்னா என்னை பற்றி எனக்கு தெரியலை. ஆனால் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா, இந்த கவர்மெண்ட் ஜாப்ல போய் அந்த 9 to 5 நான் உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு வராமல் இருந்திருந்தேன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. கடைசி வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப் தான்னு நினச்சிட்டே இருந்திருப்பேன். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால தான் எனக்கு தெரிஞ்சது கவர்மெண்ட் ஜாப்லாம் உனக்கு ஒத்து வராத ஐஸ்வர்யா. உனக்கு உனக்கு பிடிச்சதை நீ ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான், அந்த பேஷனை மட்டும்தான் உன்னால் வேலையாக பார்க்க முடியும், கெரியராக பார்க்கவே முடியும். அந்த மாதிரி தான் நீங்கிறது. அதுக்கப்புறம் தான் அந்த ஆழமான தீர்க்கமான புரிதல் வரும்னு சொல்லுவாங்க. அந்த புரிதல் வந்துச்சு. ஸோ இன்னைக்கான உங்களுக்கான டைம் பீரியட் எனர்ஜி இப்படி தான் இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான எனர்ஜி. நாளைக்கான எனர்ஜி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.